வணக்கம். மார்க்கெட்ஸ்ல நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் ஹைல போயிட்டு இருக்கும், ஒரு நாள் ரொம்ப லோல போயிட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது ட்ரேடர்ஸ் எல்லாமே ரொம்ப பேனிக்ல இருக்காங்க. நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிற ஒரு பேனிக்ல இருக்காங்க. பட் நாங்க இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஸ்டாக் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சேஃபான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்ன ஸ்ட்ராட்டஜி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ்க்காக ஃபினான்ஸ் வித் சான் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிக்கிங்க. நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம் பேசிவ் இன்கம் நாங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறது. பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நிறைய வேஸ் இருக்கும். அதை நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டிவிடெண்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே டிவிடெண்ட் கொடுக்க போகிறதில்ல. அந்த டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ல மட்டும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக நாங்கள் எப்படி பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். எதுக்காக டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் வந்து ஸ்பெஷல்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஸ்டாக்கோட கேபிட்டல் பிரைஸ் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் ஆட் ஆகுறதுனால ஓவர் டைம்ல இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். செகண்ட் ஒன் வந்து டிவிடெண்ட் இன்கம். டிவிடெண்ட் இன்கம் உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கும். டிவிடெண்ட் இன்கம் கம்பெனி அதோட ப்ராஃபிட்டை வந்து டிவிடெண்ட்ங்கிற பேர்ல அதோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவைட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. இது உங்களுக்கு டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட் எவ்வளவுதான் வொலட்டிலா இருந்தாலுமே இந்த கம்பெனிஸ் கொடுக்குற டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு ஆன் டைமுக்கு ப்ராப்பரா வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியோட 100 ஷேர் நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த கம்பெனி பர் ஷேருக்கு 20 rupees உங்களுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 rupees வந்து டிவிடெண்ட் இன்கமா வரப்போது. இது உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் தானே. நான் எதுக்காக இது வந்து சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மார்க்கெட் வொலட்டிலா இருந்தாலுமே உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ் எதுக்கு சேஃப்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனினா என்ன, நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி அவங்க ப்ராஃபிட்டை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ப்ராஃபிட் வர கம்பெனினா என்ன, எப்பவுமே அந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் வொலட்டைல் ஆனாலும் உங்களுக்கு கேபிட்டல் லாஸ்ங்கிறது ஆகாது. அதே மாதிரி பிரைஸ் ரொம்பவே மார்க்கெட் எவ்வளோ ஃபால் ஆனாலுமே உங்களுக்கு அதிகமாக ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும். ஃபண்டமெண்டலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபாலே ஆனாலுமே ஒரு ஷார்ட் டேர்முக்கு உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் வந்து உங்கள் கேபிட்டலை சேவ் பண்ணுறதுக்கு, கேபிட்டலை மேட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்சிஜி, ஃபார்மா, டிஃபென்சிவ் செக்டார் எல்லாமே ஒரேடியாக ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இது எல்லாமே நம்ம டெய்லி நீட்ஸில் கண்டிப்பாக வந்துடும். ஒரு தென்னை மரம் வந்து ஒரு காத்துல எவ்வளவு வேணாலும் ஆடலாம், ஆனா அது விழுகுமா? கண்டிப்பா விழுகாது. விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ங்கிறது 99.9% கம்மி. அதே மாதிரி தான் டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸுமே ரொம்ப ஃபால் ஆகி கேபிட்டலே லாஸ் ஆகிற அளவுக்கு போறதுங்கிறது சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனிஸ்ல நான் எனக்கு பெஸ்டான கம்பெனி எப்படி நான் சூஸ் பண்றதோ, ரேண்டமா எப்படி சூஸ் பண்றதோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் சில விஷயத்த சொல்றேன். நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸை வந்து நீங்க பை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்சிஸ்டன்ட் டிவிடெண்ட் ஹிஸ்டரி இருக்கணும். அதாவது மினிமம் 5 to 10 years உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற கம்பெனியா இருக்கணும். செகண்ட் ஒன் வந்து ஹெல்தி பே அவுட். அதாவது கம்பெனி அதோட ப்ராஃபிட்லேருந்து 30 to 60% அளவுக்கு மட்டும்தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவைட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓவரா பே பண்ற கம்பெனி வந்து அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை எல்லாரும் பை பண்ணணுங்கிறதுக்காக, அட்ராக்ட் பண்றதுக்காக கொடுக்குறாங்களே தவிர அவங்களோட ப்ராஃபிட்டை ஷேர் பண்றதோ டிவிடெண்ட் கொடுக்குறதோ கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு நாமினலா ஒரு ஹெல்தி பே அவுட் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை நம்பி நீங்க பை பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் வந்து லோ டெப்ட் லெவல்ஸ் இருக்கிற கம்பெனியா பார்த்து சூஸ் பண்ணணும். அதாவது அந்த கம்பெனிக்கு லோன்ஸ் டெப்ட்ஸ் எல்லாமே கம்மியான லெவல்ல இருக்கா, இல்ல எந்த லெவல்ல இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த கம்பெனி நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்டேபிளான பிசினஸ் மாடலா இருக்கணும். சர்வீஸ் ப்ரொவைடர் ஆகட்டும், இல்லைன்னா எசென்சியல் கூட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்றதோ அந்த டிமாண்ட்ல இருக்கிற கம்பெனிஸை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேபிளா டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ் எதுன்னு நான் சொல்ல போறேன். இது கண்டிப்பா ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த ஸ்டாக்ஸை நீங்க பை பண்ணுங்கட்டு நான் ரெக்கமெண்டே பண்ணல. பட் இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டேபிளா உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் மென்ஷன் பண்றேன். நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா, நான் ப்ரீவியஸா சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா நீங்க பை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐடிசி லிமிடெட். இது வந்து எஃப்எம்சிஜி பேஸ்டான கம்பெனி. இது வந்து கன்சிஸ்டன்ஸா உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க். லாஸ்ட் 10 to 15 years டிவிடெண்ட் வந்து கன்சிஸ்டன்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், டிசிஎஸ். இந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு டிகேடாவே உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோல் இந்தியா. இது வந்து கவர்மெண்ட் பிஎஸ்யூ கம்பெனி. இது வந்து கன்சிஸ்டன்ஸா உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க.
எல்லாருக்கும் தெரிஞ்ச பவர் கிரிட் கார்பரேஷன். இந்த கம்பெனி வந்து ஸ்டெடி யூட்டிலிட்டி இன்கம் அண்ட் டிவிடெண்ட் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு. ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ரிசெஷன் டைம்ல, பேண்டமிக் டைம்ல, இந்த மாதிரி எல்லா டைம்லயுமே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அதே மாதிரி டிவிடெண்டும் கன்சிஸ்டன்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது எல்லாமே வந்து டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியோட ப்ரோஸ் பார்த்தோம். இப்போ கான்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, டிவிடெண்ட் கொடுக்கறது வந்து கண்டிப்பா அவங்க கொடுத்தே ஆகணும்ட்டு இல்லை. அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணி அவங்க ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. சப்போஸ் அந்த கம்பெனி ப்ராஃபிட் இல்லாம லாஸ்ல போயிட்டு இருக்குன்னா அவங்க டிவிடெண்ட் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதையும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருந்தா மட்டும்தான் நாங்க இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், டிவிடெண்ட்க்கு உங்களுக்கு டேக்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு டேக்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க என்ன டிவிடெண்ட் ஏர்ன் பண்றீங்களோ அதுக்கு. எப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? நீங்க டைரக்டா டிமேட் அக்கௌண்ட் மூலமா ஸ்டாக்ஸை நீங்க பை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனா டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். என்னோட பெஸ்ட் அப்ரோச் என்னன்னா, growth and dividend ஸ்டாக்ஸ் ரெண்டுமே உங்க போர்ட்ஃபோலியோல இருந்துச்சுன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ பெஸ்டா இருக்க போகுது. உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தரேன், ஒரு ஸ்டேபிளா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்க கம்பெனியில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு ஓவர் நைட்ல உங்களை வந்து ரிச் ஆகாது. பட் உங்களுக்கு சில கான்சிக்வன்சஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்கு, உங்களோட கேபிட்டலை காப்பாத்துறதுக்கு சில டைம்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீக்லி டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ் பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம், ஒரு ஷார்ட்ஸா போட்டுட்டு இருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் டேக் பண்றேன், நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேற எதுல டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா தருவேன்.